ஹாய் ஆல். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு எப்படி அட் அ டைமில் மில்க் மிக்ஸ் அண்ட் லட்டூஸ் ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் குட்டீஸ் வந்து நட்ஸு சீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். டெய்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. மெஷர்மெண்ட் வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. நட்ஸில் வந்து பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, வால்நட் இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். சீட்ஸில் வந்து பம்கின், குக்கும்பர் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு சீட்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் எந்த சீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஆற வச்சுக்கணும். மக்கனாவையும் பொட்டுக்கல்லையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கணும். பீனட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். மில்க் மிக்ஸில் வந்து நான் பீனட் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆயில் ஸ்மெல் மாதிரி வரும் அப்படிங்கிறனால. ஸ்வீட்னஸ்க்கு ஜாகரி ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டேட்ஸையும் ட்ரை கிரேப்ஸையும் பேனில் அதே மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு மில்க் மிக்ஸ்க்கு எப்படி கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, சீட்ஸு, மக்கனா, பொட்டுக்கல்லை இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் பல்ஸ் மோடில் தான் அது கிரைண்ட் பண்ணணும். 2-3 டைம்ஸ் பல்ஸ் மோடில் மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அரைக்க விட்டோம்னா அதுலேருந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும். அரைச்சது இப்போ நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்ட 15 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடரை என்னோடய பையனுக்கு நான் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். பேன் கேக் செய்யும்போது உள்ளே மிக்ஸ் பண்ணிக்குவேன். குக்கீஸ், கேக்ஸ் இதெல்லாம் செஞ்சாலும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நம்ம சளிச்சது போக பேலன்ஸ் இருக்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடர் எல்லாமே நல்லா ஜாரில் போட்டு மறுபடியும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பீனட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தோன்னே உள்ள டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்போ பக்குவம் வந்துடும். ஒருவேளை அந்த பக்குவம் வரலைன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான சீட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 yearக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நட்ஸ், பீனட்ஸ் இதெல்லாம் அலர்ஜி இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க. இல்லைன்னா பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.